முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த மேஜிக்கல் ஸ்கொயர் அந்த சர்க்கிள் இப்படி வச்சுட்டு அவர் டைமென்ஷன்ஸ்லாம் ஓபன் பண்றாரு. அந்த கான்செப்ட் நான் கொடுத்தது. பிக் பாஸ் 9க்காக நான் வந்து 50 நாள் பாத்தீங்கன்னா வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்க போறேன். இருந்துட்டு போ. 6 மந்த்ல எனக்கு எவ்வளவு ப்ரொபோஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது லவ் ப்ரொபோசல், செகண்ட் மேரேஜ், டிவோர்ஸஸ் எல்லாரும் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு அவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ். இவரையா? ஆமா, அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ். அவ்வளவு கேர்ள் ஃபேன்ஸ். மூட நம்பிக்கைங்கிறது இருக்கலாம், அது அடுத்தவங்களுக்கு திணிக்கிறது ரொம்ப தப்பு. என்ன மூட நம்பிக்கை திணிக்காங்க? இதுல எனக்கு அவ்வளவு ப்ரொபோஸ், ஃபாரின் காரிங்க, நான் அப்படியே உன்னை செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன எவ்வளவு பேச்சு. வரியாடி கருவாச்சி 500 ரூபாய் தரேன், 5 பேர் தான், ஆளுக்கு 100 போட்டு தரோம். எல்லாம் இன்ஸ்டால எல்லாம் உள்ளேயே போக முடியல என்னால. கல்யாணம் பண்ணிக்க வாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா வச்சுக்கோ. கச்சேரி ரூமுக்கு ஒருத்தர் 300 ரூபா ஒருத்தர் வாங்க போங்க பக்கத்தில் பெருமாள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கு. ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தல கோவம் வந்துருச்சு இவருக்கு. ஏன் சார் இங்கேலாம் வரீங்க? ஃபோன் பண்ணால் சாயந்தரம் பெருமாள் தூக்கி வீட்டுக்கு வந்துருப்பில்ல அப்படின்ட்டு ஷேர் ஆட்டோவில் கிளம்பிட்டியா சார் தூக்கிட்டு. படம் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் விஜய் சேதுபதி சார் வந்து பவானி கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நான் அது பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி நான் பவானியாவும் விஜய் சேதுபதி சார் ஹீரோவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தியேட்டர் இன்னும் அலறும் சார், பயங்கரமா இருக்கு சார். ஓ இதெல்லாம் தெரியல உனக்கு? ஐயா வைகோ ஐயா பெரியப்பா எல்லாத்துலயும் என்ன சாணம் போட்டிருக்க? சாணி எங்க இருந்து எடுத்துட்டு வர? சாணி மாட்டு சூட்டல இருந்து. டேய் என்னடா இன்னொருத்தன் கூட அனுப்பி வைக்கிற? ஹை गाइस, இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சி முழுக்க ஒரு நியூஸ் ஒண்ணு பரபரப்பான போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 4 வயசு குழந்தை ஒண்ணு ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இத வேற என் ஃப்ரெண்டு வேற நேரடியா பார்த்துட்டு நல்லா சாப்பிடாம இருக்கான். இத யாருமே வந்து இன்னும் பார்க்கல, நியூஸ்ல கூட நான் பார்க்கல. இந்த வீடியோ போடுறேன் பாருங்க guys. பாத்துட்டீங்களா? இதான் guys அது. இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? ப்ரோ எல்லா ஆக்டரோட வாய்ஸ் பண்றீங்க, முடிஞ்சா டைரக்டர் நெல்சனோட வாய்ஸ் பேசுங்க. கண்டிப்பா பண்றேன், லைக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. நீங்க வந்து திறமையான டைரக்டர் இல்ல, நெல்சன் ஒரு டைரக்டர்னு சொல்றீங்க. அது காரணம் அவங்களோட திறமை தான். ஏண்டா ஏற்கனவே பண்ண வைத்தியத்துக்கு பாக்கியராஜ் வாய்ஸ் வந்திருக்கு, இன்னொரு வைத்தியம் பண்ணி பருத்தி வீர புனந்தின்னி வாய்ஸ் வர அளவுக்கு தைரியம்ல கூட பாட்டுலாம் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஓகே, அந்த பாட்டு எங்களுக்கா பாடி காமிக்க முடியுமா? அதில் நீலே தைரியம் வேண்டும், வெற்றி அடையத நம்பிக்கை வேண்டும், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? கடற்கரைக்கு போறோம். சாரி இது எம்டி, இது லோடு, இது லோடு டவுன் ஆகுதா? டவுன்லோடு. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? எல்லாமே நீதாண்டா. Oh my god. எழுதி வச்ச சேர்த்து தச்ச ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு. ஒரு தேங்காய் யாரோட உதவியும் இல்லாம யார் கையும் படாம சுத்துமா? சுத்தாது. சுத்திச்சு.
ரொம்ப முட்டாள்தனமானது. நம்புறீங்களோ இல்லையோ, பட் தேங்காய் மேல ஏறி நிக்கும் போது அது தானாவே சுத்தி வருது. அது சுத்துற திசையை வச்சு நம்ம லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ், அடுத்து என்ன நடக்க போகுது. மிகப்பெரிய பிசினஸ் ஐடியா இது, யாருக்குமே கொடுத்தது இல்லைன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பிசினஸ் ஐடியா. பாருங்க எவ்வளவு சிம்பிளா நீங்க போட்டு, நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்ச மாதிரி வெறும் பைப் வச்சே முடிச்சிட்டான் பாருங்க. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? அத்தான் எனக்கு நிறைய ஆசை. எனக்கு சென்னையில எக்ஸ்போ பண்ணணும்னு ஆசை. ஓகே. இந்த சாரி பார்த்துட்டு நீங்க சிரிக்கணும்னு ஆசை. சிரிக்கும் போது நான் வெட்கப்படணும்னு ஆசை. அப்புறம் வந்து எனக்கு ஆசை 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 இப்போ என்ன பொட்டிக்கு கடையை எடுத்துட்டு வந்து சென்னையில எக்ஸ்போ போட போறீங்க அவ்வளவுதானே? அதுக்கு நாங்க வந்து சேலை வாங்கணும் அவ்வளவுதானே? என் பொண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு வரணும். வந்து தொலைக்கிறேன் போங்க. அதுக்கு எதுக்கு இப்படி நடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். பாருங்க என்னன்னு தெரியுதா? பாத்ரூம் சரியா? என் தம்பி வந்து பாத்ரூம்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான் சரியா? நைட்டு 10 மணி இப்போ சரியா? அடுத்த நாள் 10 மணிக்கு அந்த பாத்ரூம் தான் வெளியே வருவான். ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் இல்ல? இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும் சரியா? நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்றோன்னு. இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். சென்னையில வேலை கிடைச்சிச்சுடா, நான் போறேன்டா. அதையே என்கிட்ட வந்து சொல்லிருக்க, நீ எங்கனா போ மச்சான். சந்தோஷமா இருக்குடா. ஆரிஃபுக்கு வேலை கிடைச்சிட்டு ஊருக்கு போறா போலடா. உங்ககிட்ட என்ன சொன்னானா? ஆனா அவன் ஊருக்கு போகும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்டா. உனக்கு தெரியாது? இறந்துட்டானா? கூப்பிடுறாரு. அப்ப என்கிட்ட பேசுனது ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. மியூசிக் மட்டும் தான் எமோஷனா இருக்கு. அப்படி இல்லையா? சென்டிமெண்ட் சீனை கூட செருப்ப கழட்டி அடிக்கிற மாதிரி பண்ற ஒரே ஆள் நீதான். ஸ்பைடர்மேன் தெரியுமா? தெரியாதா? கோயம்புத்தூர் மாப்பிள்ள தெரியுமா? யார் அவரு? பார்க்கணும் ஆசை இருக்கா உங்களுக்கு? சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. பிராந்தி குடிக்கிற மூஞ்சியாராது இல்ல? பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? லேடிஸ் எல்லாம் கூச்சிட்டு ஒண்ணுமே கிடையாது. மச்சி வா, மச்சி வா அப்பெல்லாம் கூப்பிட்டு. ஏய் ட்ரெஸ் ஒழுங்கா போட்டு உட்கார மாட்டியாக்கா? இன்னும் தெரியல உட்காருவ. இல்ல ஒரு பொண்ணோட இன்னர் வியர் தெரியுது, அவ்வளவு பெரிய கொலை குத்தமா? இந்த மாதிரி வந்து இதே ஒரு பையன் வந்து ஒரு லோக்கி தெரிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் சரி, ஒரு இன்னர் வியர் தெரிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் சரி, கேட்டா அதை ஃபேஷன்றான். என்ன வார்த்தை சொன்னடா? இந்த மாதிரி அவன் சொல்றான் இவன் சொல்றான் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் பாருங்க. அந்த மாதிரி கம்ஃபர்டபிள் இன்னர் வியர் வாங்கணும்னா நம்ம அமெண்டி பிராண்ட்ல வாங்குங்க. நம்ம அமெண்டி பிராண்ட் எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னா, நார மூதேவி உங்க அறிவிலி அறிவு. இவ்வளவு ஒழுங்கா தான் பேசுன நீ. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். சொந்தக்காரன் சொன்னான், ஏண்டா மேல சுடுற கீழே சுடுற, சரியான ஆம்பளையான நெஞ்சில சுடுறான். ஆம்பளையா இருந்தா முன்னால வாடா, நான் தேவண்டா. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. தமிழ் தாய் வாழ்த்து அப்படியே சேர்ந்து பாடலாம். நீ ஏன் இப்படி வளர்ற? இளமரந்த கெளிலெழுகும். அது தொழில் இல்ல, எழிலு எழிலு எழிலு. தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும். அதனமென 10 மணி கண்ட மெதில்